கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். நாம் புது வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், தமிழ் வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், ஆங்கில வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது இவை அனைத்திற்குமே பலன்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் பொதுவான ஒரு வழக்காடல் ஒன்று, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் அந்த தை பிறந்தால் யார் யாருக்கு வழி பிறக்கும், இதை பற்றி நம்ம இது வரைக்கும் அதிகமாக பேசினதே இல்லை. அதனால் இந்த தடவை அதை பற்றி உத்தராயண புண்ணிய காலத்தினால் கிரக நிலையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் இங்கு பேசலாம் என்று தான் இருக்கிறோம். இந்த தை மாதம் விருச்சிக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறக்கிறது. லக்ன ஏரி நட்சத்திரம், சந்திரன் ஏரி நட்சத்திரம் இரண்டுமே சனியின் நட்சத்திரமாக இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொன்னால், சனி பகவான் இந்த வருஷம் பெர்த் யோகியாக இருக்கார். இந்த தை மாதம் பிறக்க நேரத்தில் கண்டம் நாம யுகம், அதில் சனி பகவான் பெர்த் யோகியாக இருக்கிறார். சந்திரன் அவயோகியாக இருக்கிறார். அந்த சந்திரன் அவயோகியாகி நீசமடைந்திருப்பது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் தை மாத பிறப்பு என்பது பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் மகத்துவமிக்க காலம். ஏன்னு கேட்டால், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முடியக்கூடிய நேரத்தில் இறைவன் மக்கள் தொகை, பூமியின் பாரத்தை குறைப்பான். பல உயிர் சேதங்கள் நடக்கும். உலகம் பூரா எங்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது. நம்ம இந்தியாவில் நடந்தது தான் நமக்கு தெரியுது. அப்போது அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது அப்போ சூரியன் துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் நீசமாகி அதிலிருந்து சிறிது சிறிதாக பலம் பெற்று அவர் மகர ராசியில் சந்திக்கக்கூடியதான் மகர சங்கராந்தி என்று நாம் எல்லாம் சொல்கிறோம். அந்த மகர சங்கராந்தி என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம். உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பல மேன்மையான தன்மைகள் எல்லாம் நடக்கின்றன. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மர் கூட தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார். உத்தராயண புண்ணிய காலத்தில் யார் ஒருவருக்கு மரணம் நிகழ்கிறதோ அவர் உண்மையிலே சற்று புண்ணியவான்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அயன தர்ப்பணம் பண்ணும்போதும் அப்படி தான். தட்சிணாயன உத்தராயணம் பிறந்த பிறகு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது 15ஆம் தேதி 15/1/2026 அன்றைக்கி காலையில் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் எல்லாருமே. இப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் புதன், செவ்வாய், மாந்தி, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தை சனி, மிதுனத்தில் குரு, இந்த தன்மையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இந்த நிலையில் 12 ராசிகளுக்கும் என்ன என்ன நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லுடைய உத்தராயண புண்ணிய கால பிறப்பு என்பது எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான விஷயம். அது மட்டும் அல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியாக செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்கிறார். ஏற்கனவே ஜென்ம குருவாக குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். குருவும் புதனும் பரிவர்த்தனை, உங்கள் ராசியாதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்திருப்பது என்பது ஒரு நல்ல விஷயம்தான். உதன் அப்போ 7ஆம் இடத்தில் மாந்தி அமர்ந்திருப்பது சற்று பின்னடைவை தரும். குடும்பத்தில் குழப்பங்கள், மனைவியோ கணவனோ நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் தோன்றத்தான் செய்யும். தான் என்ற எண்ணம் கண்டிப்பாக தலை தூக்கும். அதற்கு நீங்கள் வழி வகுத்துவிடக்கூடாது. ஏன்னு கேட்டால், உங்கள் 7ஆம் இடத்தை இந்த சனி பகவானும் பார்க்குறாரு. அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக சனி பகவானும் பார்க்குறாரு, ராகு பகவானும் பார்க்குறாரு. அப்போ தேவையற்ற பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அந்த தேவையற்ற பழக்க வழக்கங்களினால் அவப்பெயர் ஏற்படும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைவதற்குண்டான தன்மைகள் கண்டிப்பாக இதில் வருகிறது. ஆக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பது காரிய தடைகளை ஏற்படுத்தும். அந்த காரிய தடைகளை ஏற்படுத்துவது என்பது சற்று ஒரு மனதளவில் உங்களுக்கு சில பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொன்னால் மிகை ஆகாது. இப்போ செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை மட்டும் பார்க்காமல் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கிறார்.
குடும்பஸ்தானத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அப்போ செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பார் என்று சொல்லப்போனால் அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவர்களாம் தைரியமாக எம்பெருமான் முருகனை வழிபட்டு விட்டு இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிதுன ராசிக்கு சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானாவே என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் போய் நீச்சமடைஞ்சிருக்காரு. 6ங்கிறது மறைவுஸ்தானத்தை போய் சந்திரன் நீச்சமானதெல்லாம் ஒரு விஷயமே அல்ல. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மேலும் உங்களது ராசிக்கு யோகாதிபதியே இந்த வருட பெர்த் யோகியாவதர மக்கள் தொடர்பு என்பது சற்று அதிகரிக்கும். உழைப்பில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள். முன்னேறுவதற்குண்டான அத்தனை வழிபாடுகளையும் நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள். ஜென்மகுரு இருந்து சற்று பாதிப்பை கொடுத்து கொண்டு இருந்தாலும் அதிலெல்லாம் வெற்றி பெற்று நீங்கள் முழுமையான நிலைக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. அது ஒரு அற்புதமான விஷயம்தான் அது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது, திருமணம் என்பது கண்டிப்பாக நடக்கும். அந்த திருமணம் நடந்த பிறகும் நாள் பார்த்து முகூர்த்தத்தை குறியுங்கள். நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து முகூர்த்தத்துக்கு புஷ்கரணவாம் லக்னம்லாம் வருது. அந்த மாதிரி நேரத்தை தான் மிதுன ராசிக்காரங்கள்லாம் முகூர்த்த தேதியை தாலி கட்டக்கூடிய நேரத்தை குறிக்கணும். அந்த ஒரு குறிப்பிட்ட சில டைம், அந்த ஒரு 13 நிமிஷம் 20 வினாடினா அந்த 13 நிமிஷம் 20 வினாடிக்குள்ளே நீங்கள் தாலியை கட்டிடணும். அந்த மாதிரி பண்ணணும். ஏதோ இன்றைக்கி லீவு நாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் நீங்கள் முகூர்த்த நாளாக இருக்குது, லீவு நாளாக இருக்குன்னு முதல்ல ஞாயிற்றுக்கிழமையில் விருந்துண்டால், வியாழன் ஞாயிறில் விருந்துண்டால் பகை வளரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணிகிட்ருக்காங்க. கேட்டால் அதெல்லாம் பார்த்தா முடியுமா சார் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு பகை உணர்வுங்கிறது தானாக வளர்ந்து கொண்டு இருக்கும். அப்போ அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் விநாயகர் வழிபாடு மிகவும் அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். முடிந்தால் பிள்ளையார்பட்டி சென்று வாருங்கள். கேதுவுக்கு மிகப்பெரிய பிரீதி அந்த விநாயகர் தான், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மேலும் உங்கள் லக்னத்திற்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் போய் மறைந்திருக்கிறார். அது ஒரு ராஜகிரகம், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அப்போ பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இப்பொழுது நீங்கள் கை வைக்க வேண்டாம். அதற்கு இந்த கிரகங்கள் மாறுபடும் தன்மையை பார்த்து நீங்கள் அதில் கை வைத்தீர்களானால் அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களை விட்டு போகாமல் இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மறைவதும் அவ்வளவு சாதகம் அல்ல. பொதுவாகவே ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனும் மறையக்கூடாது. இங்கே சூரியனும் உங்கள் ராசிக்கு 8 நிமிடம் மறையிறான், சந்திரனும் நீச்சமாய் போய் உட்கார்ந்துருக்கிறார். இது ரெண்டும் சற்று உங்களுக்கு ஒரு பின்னடைவை கண்டிப்பாக தந்து கொண்டிருக்கும். ஆக உங்கள் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பது, ராகு பார்ப்பது, குரு பார்ப்பது, இவை அனைத்து தன்மைகளும் ஒரு நல்ல விஷயத்தை தான் இங்கு காட்டுகின்றன. அதனால் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களை தயக்கமே இல்லாமல் தன்னுடைய நித்திய கடமைகளை இங்கே தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு திருமண பாக்கியம் நெருங்கி வந்து விட்டது, கண்டிப்பாக நடக்கும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், திருவேதிக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகிற பாதையில் கண்டியூருங்கிற ஊருக்கு பக்கத்தில் அந்த கிராமம் இருக்குது. அந்த திருவேதிக்குடி கிராமத்தில் போய் நம்ம இவருடைய அங்கே கோயிலில் பூஜை பண்ணோட இந்த மாதிரி திருமணத்தில் நீங்கள் பூஜை பண்ணணும்னு சொன்னால் அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். அதெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கணித நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமாக திருமணம் நல்ல முறையில் கைகூடும். மீண்டும் அடுத்த கடகராசியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.